Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவுடைய 20 மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏற்கனவே கடந்த 19ஆம் தேதி 2 நாட்கள் 4 கட்டங்களாக நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதன்படி 2வது நாளாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய மாவட்டங்கள் 20. திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாநகர் மாவட்டம், வேலூர் புறநகர் மாவட்டம், திருவள்ளூர் வடக்கு மாவட்டம், திருவள்ளூர் மத்திய மாவட்டம், திருவள்ளூர் தெற்கு மாவட்டம், திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம், திருவள்ளூர் மேற்கு மாவட்டம், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம், செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னை புறநகர் மாவட்டம், வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம், வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டம், வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம், வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்டம், தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம், தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம், தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம், தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் ஆகிய 20 மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்களும் மாவட்ட கழக செயலாளர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு 21 மாவட்டங்கள், சிவகங்கை, ராணிப்பேட்டை மேற்கு உட்பட 21 மாவட்டங்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 3:30 மணி அளவில் கன்னியாகுமரி கிழக்கு உள்ளிட்ட ஈரோடு புறநகர் மேற்கு என 21 மாவட்டங்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதே போன்று இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டு சுமார் 20 மாவட்டங்கள், திருவாரூர் முதற்கொண்டு திருப்பத்தூர் புறநகர் மேற்கு உட்பட சுமார் 20 மாவட்டங்களுக்கான அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கழகத்தினுடைய வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டமானது மேற்கொள்ளப்படும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். அதன்படி இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி உள்ளிட்ட அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்திலே பூத் கமிட்டியில் ஏற்கனவே அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்பாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்களோடு சென்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் பூத் கமிட்டி அமைப்பது, பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமிப்பது, பூத் கமிட்டியிலே இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களுடைய முழுமையான பெயர் விவரங்கள், முகவரிகள், புகைப்படங்கள் அனைத்தும் முட்டப்பட்டு தலைமை கழகத்திலே அதற்கான முழு விவரங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக கழகத்தினுடைய வளர்ச்சிப் பணிகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களோடு இந்த ஆலோசனை கூட்டமானது இன்றைக்கு 2வது நாளாக தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் பல்வேறு ஆலோசனைகளை மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. உமேஷ்.